கால கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த மக்களின் நீண்டகால கோரிக்கை பல்வேறு காலங்களில் அந்த திட்டம் முடக்கி வைக்கப்பட்டு தற்போது திமுக ஆட்சியில் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி என்பது விரைவாக நடைபெற்ற நிலையில் இன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோவையுடைய நிகழ்ச்சியின் போது இதை திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலம் என்பது இந்த பகுதி மக்கள் இந்த பாலத்திற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதிக்குட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் இந்த மேம்பாலத்து பணிக்காக பல்வேறு நிதிகளை கோரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை அன்றைய காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நடத்தி தற்போது இந்த பாலத்தை இன்று திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களுக்கு மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கி தற்போது அந்த கொண்டாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்கான கார்த்திக் நம்மிடம் இருக்க சார் வணக்கம். குறிப்பாக இந்த பாலத்துடைய சிறப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கட்டி முடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் போராட்டங்களும் இணைந்த ஒரு நிகழ்வாக பார்க்க முடிந்தது. தற்போது இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில் உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏன்னு கேட்டால் 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், அன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு 2010ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கி அதற்கு அரசாணைகள் அறிவிக்கப்பட்டு அடிப்படை பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அதிமுக ஆட்சியில் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை இந்த பாலத்திற்குண்டான கட்டுமான பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை. 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு முதல் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினராக நான் செயல்பட்டு வந்தேன். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய அவருடைய அறிவுரைப்படி அவருடைய வேண்டுகோள் படி தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடர், அதாவது நிதிநிலை அறிக்கையினுடைய கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும் சரி, வினாக்கள் நேரமாக இருந்தாலும் அனைத்து அந்த காலகட்டங்களிலுமே ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்த்து நான் சட்டசபை கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை போலவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், எங்கள் BLA2 எல்லாமே பலகட்ட போராட்டங்கள் நடத்தினோம். ஆனால் எந்த பயனுமே இல்லை. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களது தலைவர் அவர்கள் அன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தார். திமுக ஆட்சி அமைந்தால் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கு அந்த கட்டுமான பணிகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகளை செய்து கொடுப்போம், மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்போம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். சொன்னவாறு 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற 140வது நாள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சுமார் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். நிதி ஒதுக்கி அதற்குண்டான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தன. இந்த பணிகள் வேகமாக நடைபெறுவதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அதே போலவே தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவாவேல் அவர்களும், அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும், அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தாங்க. குறித்த நேரத்தில் இந்த பாலப்பணிகள் நடந்து முடிந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய அனுமதியினை பெற்று இந்த பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி மட்டுமல்ல, இதன் மூலமாக ஒண்டிப்புதூர், நீலிகோணாம்பாளையம், சிங்காநல்லூர், அதே போலவே சூலூர்லேருந்து வரக்கூடியவர்கள், இருவூர்லேருந்து வர்றவங்க, இப்படி லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி மேம்பாலம் திகழ்கிறது. கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த கட்டுமான பணிகள்
அதற்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் கிடப்பிலே போடப்பட்டு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் இந்த பாலப்பணிகளை முடித்திருக்கின்றோம். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், தேர்தல் நேரத்தில் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன வாக்குறுதியை சொன்னாரோ அந்த வாக்குறுதியை திராவிட மாடல் அரசின் சார்பில் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு கழக அவருக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளருக்கும் இந்த பகுதி மக்கள் சார்பில் மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு பணிகள் நடைபெற்றாலும் இதெல்லாம் அதிமுக காலங்களில் தான் மிகப்பெரிய பாலங்கள், மேம்பாலங்கள், சாலை வசதியெல்லாம் செஞ்சுருக்கொண்டு அதிமுக கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இல்லைங்க. கோவையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் அதிகமான மேம்பாலங்களை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வடகோவை மேம்பாலம், அதே போலவே ஓப் காலேஜ் பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 6 வழிப்பாதை மேம்பாலம், இதே ஒண்டிப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், நஞ்சண்டாபுரம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், பீளமேடு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், நீலம்பூர் புறவழிச்சாலை, உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடம் மேம்பாலம், அதே போல் ஈச்சனாரிக்கு அருகில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், மலுமிச்சம்பட்டியில் இப்படி வந்து ஏராளமான மேம்பாலங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து 100க்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள் கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் வந்து தொடங்கப்பட்ட மேம்பாலங்கள் வந்து 3 மேம்பாலங்கள் தான் தொடங்கினாங்க. ஆனால் தொடங்கினாங்களே தவிர அந்த மேம்பாலங்களை கூட கட்டி முடித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு மேம்பாலத்தை நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய அந்த பீரியடு, அவங்களுடைய அந்த ஆண்டு காலம் முடிவடைகின்ற கடைசி தருவாயில் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலையை தொடங்கினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு வந்து 1621 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 கோடி ரூபா தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் திராவிட நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் 1800 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கி 10.1 கிலோமீட்டர் அந்த மேம்பாலத்தை கட்டி முடித்து குறித்த நேரத்தில் திறந்து வைத்த சாதனை திராவிட மாடல் சாதனை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மேம்பாலங்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் அதிக எண்ணிக்கையில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். அது மட்டுமல்ல, இதை ஆதாரத்தோடு யாரோடு வேண்டுமானாலும் நான் விவாதிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். குறிப்பாக இந்த மேம்பாலத்தை திறந்து வைப்பதில் இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இந்த மேம்பாலத்திற்காக போராடிய எங்களை போன்ற அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாக கார்த்திக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரசாந்த், பொதுமக்களினுடைய நீண்ட வருட கோரிக்கைகளுக்கு பிறகு இன்று திமுக ஆட்சியில் கோவை சிங்காநல்லூரில் ரயில்வே மேம்பாலமானது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.